ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நியூ வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மரத்துக்கு கீழே அப்படியே நின்று அப்படியே இன்ட்ரோ கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்துட்டேன் கைஸ். என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம பைக்கு வந்து சர்வீஸ் விடுற டைம் ஆயிடுச்சு. அதான் கைஸ் இது ஃபஸ்ட் சர்வீஸ் தான். காஸ்ட் எவ்வளோ வருது என்னங்கிறது தெரில. நமக்கு 3 சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு இது வரையும் எப்படி சொல்கிறது, அது இவ்வளோ காஸ்ட்டு வருங்கிறது ஐடியா இல்லை. நம்ம கொஞ்சம் பெருசாக தான் வரும். வாங்க போய் பார்க்கலாம். இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வெட்டி தான். வாங்க போயிட்டு வண்டியை விட்டுட்டு எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லிட்டு கைஸ் நான் எல்லாமே ஷோரூமில் கேட்டேன். என்னென்னா விட்டுட்டு மணி பார்த்திங்கன்னா இப்போ 11:45 இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், நான் 11:30 தான் ஃபோன் பண்ணி கேட்டேன். நீ கொண்டு வரலாமான்னு சொல்லி கேட்டேன். கொண்டு வரலாம், வாங்க கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம கொண்டு வண்டியை கொடுத்துட்டு எவ்வளோ வருது என்னங்குது. மேக்ஸிமம் சார்ஜஸ் கம்மியாக தான் வரும்னு நினைக்கிறேன் கைஸ். அது இல்லாமல் நம்மளுக்கு புது வண்டி தான், ஒன்றும் பெருசாக ஸ்பேர்ஸ்லாம் மாற்றுற மாதிரி எதுவும் இருக்காது. கண்டிப்பாக ஆயில் மாற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க என்னென்ன செலவு வருது, என்னென்ன இது கேட்குறாங்க பிடிக்கிறாங்க எல்லாங்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மூச்சு விடாமல் பேசிகிட்டு இருந்தால் அதில் லைட்டாக இருமல் வந்துருச்சு. வாங்க நம்ம மோட்டர் பிளாகிங் செட்டப்பில் பேசுகிறேன். அப்போ நம்ம அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து ஈரோடு தான் போகணும். ஈரோட்டுக்கு விட்டு ஒரு 30 கிலோமீட்டருக்குள்ளே இருக்குன்னு வைங்களேன். வாங்க போயிட்டு வண்டியை கொடுத்துட்டு பார்க்கலாம். எப்படி வருது என்னன்னு தெரில, எனக்கும் ஐடியா இல்லை. வாங்க போய் பார்க்கலாம். ஃபைனலி நம்ம ஷோரூம் பக்கத்தில் வந்துட்டோம். இதுக்கு அடுத்தது நம்ம ஷோரூம் தான், கேடிஎம் ஷோரூம் தான். இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடு எடுக்கிறாங்களா சர்வீஸ் பின்னாடியான்னு தெரில. இருங்க நான் ஒரு வார்த்தை கேட்டுட்டு என்னன்னு வரேன். ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம வண்டிக்கு சர்வீஸ் விட்டாச்சு. இவ்வளோதான் இருக்காப்புல. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ்க்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது கைஸ். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு ஆப் இருக்குது. ஆப்பில் போட்டு ஆப் இருந்து தான் பண்ணுறாங்க. அது என்ன ஆப்னு கேடிஎம் இந்தியான்னு ஒரு ஆப் இருக்குது. இருக்கு நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியுதா கேடிஎம் இந்தியான்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்புக்குள்ளே போனாவே ஹிஸ்ட்ரியே அது காட்டுது. எப்படின்னா சரி, ஒரு நிமிஷம். ஃப்ளிப்கார்ட்டில் அந்த ட்ராக்கிங் ஆப்ஷன் இருக்குங்களா, அதே மாதிரி இதுலேயும் இருக்குது. நல்லா இருக்குது, பயங்கரமாக இருக்குது. ஓஎஸும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே போனாவே உங்களுக்கு டிஸ்பிளேயில் எவ்வளோ தெரியுதுன்னு தெரில. ஐம் வெரி சாரி கைஸ். இந்த வெளிச்சம் வேறு ஃபுல்லாக இருக்குது. நானும் ஃபுல்லாக தான் பிரைட்னஸ் வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா சர்வீஸ் ட்ராக்கிங் இருக்குது. இதிலே பார்த்திங்கன்னா நம்ம வெஹிக்கிள் நம்பரு, நம்ம வெஹிக்கிள் யார் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க, அட்வைசர் அவங்க பேர், அப்புறமேட்டு நம்ம வண்டி எப்போ தருவாங்க, என்றைக்கு நம்ம சர்வீஸ் விட்டுருக்கோம் எல்லாமே வந்துருச்சு. அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா நாங்களுக்கு டீலர் நம்பர் இருக்குது. உதாரணத்துக்கு லேட்டாக நம்ம வீட்டில் வண்டி கொண்டு வந்து விட்டுட்டு நம்ம வீட்டிலேருந்தே பார்த்துக்கலாம். உதாரணத்துக்கு வண்டி ரெடி ஆகிடுச்சு, அப்போ என்ன வண்டியில் வேலை போயிட்டுருக்குன்னு ஒவ்வொன்றும் அப்டேட் ஆகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வாஷிங் இல்லாமல் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வண்டி ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இது போயிட்டுருக்கு. இது எப்படி சொல்கிறதுன்னா, இதுலேயே பார்த்திங்கன்னா அப்படி நம்ம வீட்டில் இருந்தே பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம், ஏங்க இந்த மாதிரி வண்டி ரெடி ஆகிடுச்சா அப்படிங்கிறதெல்லாம். அது இல்லாமல் நம்ம பார்த்துக்கலான்னு வச்சிங்களேன். நம்ம முடிஞ்சதுக்கப்புறம் ஃபோன் வாங்குறதுக்குலாம் வெயிட் பண்ணலாம். நம்ம இங்கேயே பார்த்துக்கலாம். ஒவ்வொன்றும் என்னென்ன வேலை நடக்குதுங்கிறது ஒவ்வொன்றும் போட்டு அது மாதிரி பில்லு வந்து ரெடி ஆகிடுச்சுன்னா பில்லுக்கும் வந்துடுது. அதுக்கப்புறம் நம்ம ஓகேனா நம்ம இப்போ நமக்கு இதுலேயே பார்த்திங்கன்னா டைம் கொடுத்துருக்காங்க. 5 மணிக்கு வந்து எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு 5 மணிக்கு நம்ம கரெக்டாக ஃபோன் பண்ணால் வந்து எடுத்துகிட்டு போய் கேட்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இந்த அது இல்லாமல் உள்ள ஷோரூம் வந்து காட்ட முடியல கைஸ், அது வெறும் சாரி. அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வேண்டாம், அது உள்ள அலோடு இல்லை. இப்போ நிறைய பேர்கிட்ட பர்மிஷன் வாங்கணும். சர்வீஸை ஷோரூம் காட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க சர்வீஸ் பார்க்குற மாதிரி இருந்தால் அது கொஞ்சம் கேட்கணும் பிடிக்கணும் அப்படின்னாங்க. சரி நானும் ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நம்ம வண்டி பார்த்திங்கன்னா இப்போ தான் பழைய ஆயில் மாற்றிட்டு ஏர் ஃபில்டர்லாம் மாற்றினாங்க. இப்போ தான் அங்கே நின்று அதுக்குன்னு ஒரு வெயிட்டிங் லாட்ஜ் இருக்குங்களா, அதுலேருந்து பார்த்துட்டு இருந்தேன். பயங்கரமாக இருக்குது.
அப்படியே வண்டி ஆயில் டென்சிட்டி ரொம்ப கம்மியாகிடுச்சு கைஸ். நம்ம கிலோமீட்டர் ஓட்டிட்ட மாட்டோம். அதில் இன்னும் உங்கள்கிட்ட இன்னொன்று தெளிவாக சொல்லணும்னு நினச்சேன். என்ன கரெக்டாக அந்த புது வண்டி எடுத்திங்கன்னா 3 சர்வீஸ் ஃப்ரீ தருவாங்க. 3 சர்வீஸ் கரெக்டாக அந்த டைமில் கொண்டு வந்து விட்டுருங்க. ஃபஸ்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா அந்த 1000 to 1500 கொடுப்பாங்க. அந்த வண்டி சுத்தம் கொஞ்சம் போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1000 to 1500. அந்த சர்வீஸ் வந்து கரெக்டாக அந்த இதில் உள்ளே விட்டுருங்க. அதுக்கு மேலே நீங்கள் வந்து விட்டிங்கன்னா செகண்ட் சர்வீஸில் தான் கிளைம் ஆகும். ஃபஸ்ட் சர்வீஸில் கிளைம் ஆகுது. அதுக்கு மட்டும் கொஞ்சம் இதில் நீங்கள் பார்த்துங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கரெக்டாக அந்த பிளான் பண்ணி கொண்டு வந்து விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும். அதெல்லாம் 3 சர்வீஸ் நம்ம கண்டிப்பாக கம்பல்சரி பண்ணால் ஓரளவுக்கு இதாக இருக்கும். அதுக்கு மேலே உள்ளது எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பெய்டு தான் பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் அந்த ஸ்பேர்ஸ் மாத்திரம் கண்டிப்பாக நம்ம பெய்டு தான் பண்ணியிருக்கோம். இது மட்டும் கொஞ்சம் இதுன்னா நம்ம சர்வீஸு அந்த கீ கொஞ்சம் கம்மியாக போடுவாங்கன்னு வைங்களேன். அதெல்லாம் வண்டி வாரண்டி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 3 சர்வீஸ் வந்து நீங்கள் விட்டிங்கன்னா தான் கிளைமே ஆகும். அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது இன்னும் சொல்ல வந்தோன்னா, ரெண்டாவது சர்வீஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 9000 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. சூப்பரில் நம்ம பழைய வண்டியெலாம் பார்த்திங்கன்னா 4500 கிலோமீட்டர் ஓட்டுனா வண்டி கொண்டு போய் ஷோரூமில் ஓட்டுருவேன் நான். இப்போ அந்த இதே கிடையாது. நம்ம 9000 கிலோமீட்டர் ஒரு லாங் ஸ்ட்ரெச்சாக ஃபுல்லாக அடித்து நொறுக்கிட்டு வரலாம். வாங்க வண்டி வரட்டும், எப்படி இருக்கு என்னன்னு பார்க்குறேன். நான் அதெல்லாம் நம்ம வண்டியில் கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதில் வந்து செயின் மட்டும் லைட்டாக கரகரன்னு சுற்றிட்டு இருந்துச்சு. அதுவும் சொல்லிட்டேன். அந்த செயின் சுற்றுறது தான் மேலே ஒரு செயினுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இங்கே எங்கே டியூப் வந்து இல்லையே. இருங்க, இந்த இடத்துல ஒரு டியூப் சுற்றி இருக்குது, அது காட்டுறேன். இது தெரியுது இல்லை, இந்த இடத்துல மட்டும் லைட்டாக செயின் உரசிட்டு இருக்கு. ஆனால் செயின் அந்தளவுக்கு ஃபுல் லூஸில் இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் சைட் வச்சுட்டா போதும். அப்புறம் ஆயில் சேஞ்ச் பண்ணிட்டு ஏர் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணிட்டு அதான் ஒரு மேக்ஸிமம் 1800 1000 இருங்க 1800 2000 வரும் கைஸ். 2500 வந்தாலும் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஊற்று வண்டி எடுத்துக்கலாம். அது இல்லாமல் நம்ம நெக்ஸ்ட் சர்வீஸே பார்த்திங்கன்னா 9000 கிலோமீட்டர் அதுக்கு இன்னும் இருக்குது நம்ம வரதுக்கு. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம விட்டு எடுத்துகிட்டு போகலாம். அது இல்லாமல் கைஸ் நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ கேடிஎம்மில் இந்த ஆப்பு தான் பயங்கரமாக. அதெல்லாம் இந்த வெயிட் பண்ணுற ப்ராசஸ் நல்லா இருக்குது எனக்கு. சில சமயம்லாம் பார்த்திங்கன்னா வண்டி கொடுத்துட்டு கொஞ்சம் வண்டி ரெடி ஆகிட்டு இருக்கும் போது நான் கொஞ்சம் காண்டில் தான் நிற்பேன். இப்போ வந்து ஜாலியாக இருக்குது. உள்ளுக்குள்ளே அத்தனை வண்டி இருக்குது. எல்லா வண்டியும் நின்று வேடிக்கை பார்த்துட்டு அப்படி பயன் பண்ணிகிட்ருக்கேன். வாங்க அந்த வைப்போடையே உங்களுக்கு கொடுத்துட்றேன். கைஸ் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், கண்ணாடி போட்டு சீனுக்காக போடல. கண்ணாடி எதுக்கு போட்டுன்னா ரொம்ப இத்தனையும் நிழல்ல தான் நிற்கிறேன். அந்த செவுத்துல அடித்து வெயில் வந்து நேரம் முடிஞ்சதில் அடித்து கண்ணு இதுக்கு முன்னாடி ஃபுட்டேஜ் ஒன்று எடுத்தேன். அதில் கண்ணை சிமிட்டு நானே சிமிட்டிகிட்டே இருக்கேன். அதனால தான் சரி இது வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு கண்ணாடி எடுத்து போடுற அப்படின்னு போட்டேன். நீங்கள் எது சீன் போடுறீங்களா அது நடிச்சிட வேண்டாம். ஓகே, அதை சொல்ல தான் விட்டேன். சரி, ஓகே கைஸ். கைஸ் பார்க்குறதையும் பார்த்தேன், போயிட்டு லஞ்சு முடிச்சாச்சு. வாங்க போயிட்டு ஷோரூம் போயிட்டு ஒரு லைட்டாக ஒரு ரெஸ்ட்டை போடுவோம். ரெஸ்ட்டை போட்டால் வண்டி ரெடி ஆகிடுச்சின்னு கொடுக்குவாங்க. வண்டியை வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு வைப்பாங்க. Yeah bro. ஓகே சரி, ஓகே தேங்க்யூ. சரி ப்ரோ, சாம்கிட்ட சொல்லிடுங்க. கைஸ் நம்ம வண்டி ரெடி ஆயிடுச்சு. உனக்கு ஒன்றும் பெருசாக வித்தியாசம் தெரியல கைஸ். நம்ம பழையபடி எப்பயும் முறுக்கிற மாதிரி தான் இருக்குது. அதெல்லாம் நமக்கு ஒன்றும் பெருசாக மேஜர் செலவுன்னு சொல்லிட்டு எல்லாம் உள்ளே இல்லை. நம்ம ஜஸ்ட் ஆயில் சேஞ்சு, ஏர் ஃபில்ட்ரு, அப்புறம் செயின் லூப்ரிகேஷன், அதுக்கு மட்டும்தான் கைஸ். நம்ம ஒரு இது பண்ணால் பரவாயில்ல. ஒரு வண்டிக்கு ஒரு கவரும், ஆமாம் வண்டிக்கு ஒரு கவரும் ஒரு செயின் லூப்ரிகேஷனும் வாங்கிட்டு போயிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் கம்ப்ளைண்ட்டு தான். சரி ஓகே கைஸ், வாங்க பார்ப்போம். முடிஞ்சுன்னா வாங்கிட்டு போகலாம். நம்ம சர்வீஸ் விட்டோம், அப்படியே பெட்ரோல் போட்டு போயிடலாம்.
வண்டி வேறு ஆஃப் ஆகுது. என்ன கம்ப்ளைண்ட் வேறு தெரில. ட்ரை இது ஆயிடுச்சா ஓடரா. பெட்ரோல் பங்க் வாசலில் தான் நின்றுருக்கான். ஒன்றும் பயப்பட வேண்டாம்னு வைங்களேன். நான் வரும்போதே போடணும்னு நினச்சேன் கைஸ். அதுக்கப்புறம் சரி அப்படிங்கிற ஒரு அசால்ட்டு தான் அதில் கிளம்பி வந்துட்டேன். ஆஹா, வண்டி இன்னும் 100 மீட்ரு தள்ளிட்டு போன மாட்டிருக்கு, 50 மீட்ரு. இருங்க ஒரு அடி அடித்து பார்க்கலாமா. ட்ரை ஆகிருக்க வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா நேற்று ஒரு நாள் ஃபுல்லாக ஓடி இருக்கு. பரவாயில்ல, தள்ள விடல. தேங்க்ஸ்ரா தம்பி. ஓகே நான் ஒரு 300. ஜிபே தான். வாங்க போகலாம். எனக்கு அவ்வளோதான் கைஸ். நமக்கு இன்னும் இங்கே எதுவும் வேலை இல்லை. கிளம்பி வீட்டுக்கு போக வேண்டியதான். அதேமாதிரி நான் வண்டியில் தொட்டக்குறை கொட்டக்குறைன்னு எதுவுமே இல்லை. அதனால் எனக்கும் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஃபஸ்ட் சர்வீஸ் சூப்பர் கைஸ். வேணால் ஷோரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் வைஸை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அது லைட்டாக காற்று கொஞ்சம் விசுவிசுன்னு அதிகமாக வரும். ஷோரூமில் பார்த்திங்கன்னா ரிசீவ் பண்ணியது சூப்பர். வண்டியும் சரி 5 மணிக்கு தான் கொடுப்பேன்னாங்க. 4 மணிக்கெல்லாம் கொடுத்துட்டாங்க. 4 கூட நான் ஆகலன்னு நினைக்கிறேன். ஆமாம் பாருங்கள், 3:52 தான் ஆகுது. நம்ம கரெக்டாக ஒரு 3:30 மணிக்கெலாம் வண்டி எடுத்துட்டோம். சர்வீஸும் சூப்பர். ஏன்னா நமக்கு பெருசாக செலவு இல்லை. இனிமேல் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம 9000 கிலோமீட்டரில் தான் கொண்டு வர போகிறோம். ஆமாம், கிளைம் ஆகும். திடீர்னு ஒரு எலக்ட்ரிஷியன் கம்ப்ளைண்ட் வரலாம். எலக்ட்ரிஷியன் கம்ப்ளைண்ட் டீசெண்டாக சொல்கிறா. சாரி கைஸ். ஒயரிங் கம்ப்ளைண்ட் வரலாம். அப்புறம் இன்கேஸ் ஏதோ ஒன்று பிரச்சனைன்னு வச்சுக்கிங்களேன், நம்ம ஷோரூமை வந்து நீட் பண்ண முடியாது. அவங்க ஒரே வார்த்தையே நம்மளை ஆஃப் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் சர்வீஸ் இல்லைங்க, அதனால தாங்க இதுங்க அப்படின்ட்டுருவாங்க. அதுக்கு மேலே நம்ம பார்த்திங்கன்னா மீதி தலைக்கு மேலே போணுச்சுன்னா நம்ம தான் எதுனாலும் பார்த்துக்கணும் கைஸ். இந்த மாதிரி இருக்க ஒன்று இதை வந்து ஏன் விடணும். 3 சர்வீஸ் வந்து ஃப்ரீ கொடுக்குறாங்க, அதை யூஸ் பண்ணிக்கலாம். சரி கைஸ், ஓகே பாய், see you, டாட்டா. சீக்கிரம் சந்திப்போம் இன்னொரு வீடியோவில். கைஸ் முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். கைண்டாக கேட்டுக்கிறேன். இந்த வண்டி ஃபுல்லாக இருக்குது. வண்டி இண்டிகேட்டர் கூட போடல, அப்படியே வரேன் விட்டாரு. கை வேற காட்டுமாயிரு. என்ன சொல்ல வந்தேங்கிறது மாறிட்டேன் கைஸ். கைஸ் நம்ம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். சீக்கிரம் சந்திப்போம் இன்னொரு வீடியோவில்.